கர்த்தர் பெரியவர். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே. ஒரே ஒரு பாடலை பாடிட்டு நான் விரைந்து வரேன். ஹல்லேலூயா லார்ட். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கையை தட்டி எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. சொல்லே எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தலைக்கு மேல 1 2 தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஏ தங்கத்தை கேட்கல, அவன் வைரத்தை உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி பெத்லகேமுக்கு வந்தாரே. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். பக்கத்தில் ஒருத்தரை தட்டி சொல்லு. தாய் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை வெறுத்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் சொல்ல கரம் பிடித்து நடத்திடுவார். கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார். கண்மலை மேல் உயர்த்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. இயேசுவே, தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் எந்தன்
இயேசுவே. நல்ல தலை மேல கையை தட்டி ஓராமே. ஹalleluya. ராஜாதி ராஜன் இயேசு, இயேசு மகராஜன். அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகா மாட்சிமை விளங்க. அவர் திருநாமமே விளங்க, அவர் நாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்பா ஓமேகாவுக்கு அல்லேலூயாவே. ராஜாதி ராஜன் இயேசு, இயேசு மகராஜன். அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகா மாட்சியாய் விளங்க. அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்பா ஓமேகாவுக்கு அல்லேலூயாவே. மேரி கிறிஸ்மஸ். ஆமென். நாளைக்கு சொல்றேன். What a happy day. Just have a message for you. இந்த காதையும் தொடங்க. எக்ஸ்ட்ரா 2 காது கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய காதுகள், அதையும் திறந்து செய்திகளை கேளுங்கள். வசனத்தை கேட்டுட்டே இருக்கும்போது ஒரு நாள் திறவுகோல் கையில் தருவார். ஏன்னா ஆண்டவரே சொன்னார், வார்த்தையை விதைக்கும் போது சிலது வழி அருகே, சிலது முள்ளுக்கடுவே, சிலது கல்லின் மேல், சில நல்ல நிலம். இப்படி கேட்டுட்டே இருப்பீங்க பாருங்க. ஒரு நாள் திறவுகோல் வந்துடும். அன்னைக்கு பிரகாசிச்சிருவீங்க. ஏன்னா வார்த்தையின் பிரவேசனம் வெளிச்சத்தை கொண்டு வந்து மனிதர்களை வாழ வைக்க வல்லதாய் இருப்பதை கண்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர், the epistle to the Corinthian church written by the great apostle Paul. 2 கொரிந்தியர் 8:9. ஆங்கிலத்தில் படிக்கிறேன், ஒருவர் தமிழில் எனக்கு உதவி செய்யுங்கள். For you know the grace of our Lord Jesus Christ, for that though he was rich, எல்லாம் சொல்லுங்க rich, yet for your sakes he became poor, that you through his poverty might become rich. வார்த்தைகள் கேட்டிருப்பீங்க. தமிழ், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. நல்லா கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வசனம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வசனத்தை இந்த கிறிஸ்மஸ் அட்வென்ட் சீசனில் இன்றைக்கும் நாளைக்கு காலையில் அது கம்ப்ளீட் ஸ்டோரியை நட்ஷெல்ல உங்கள் கூட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். திரண்டு வாரீர். அவருடைய மரணம், இயேசுவனுடைய தியாகம், இயேசுவனுடைய சிலுவை, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல், இதெல்லாத்தையும் நம்ம நினைவு கூறுகிறோம். நினைக்கும் போது அவர் நமக்காக பல விஷயத்தை செய்தார். அவர் இந்த பூமியில் வந்து பிறந்ததிலிருந்து மரித்து உயிர்த்தெழும் வரைக்கும் அவர் செய்ததெல்லாம் தனக்காக செய்யவில்லை. பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட சொல்லுங்க, எனக்காக தான் செஞ்சார். What he did was not for himself, for you and for me. இப்போ நான் பிரித்து காட்டுறேன். தியாலஜிக்கலாக சிந்திக்கணும், அறிவாற்றலோடு கேளுங்கள். அவர் செஞ்ச சில விஷயங்கள் ஒன்று என் நன்மைக்காக, அவர் செய்த சில விஷயங்கள் எனக்கு உதாரணமாக. Amen. He did some things for me to show me an example, but more than that, the things he did for our benefit, என் நன்மைக்காக செய்தார். அவரை சிலுவையில் அடித்தார். அதை எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்து நீங்கள்லாம் போய் சிலுவையில் தொங்குனீங்கன்னா நீங்கள் மொத்த பேரும் அவடியில் தொங்கி தான் இருப்பீங்க. அவர் தொங்கினது உங்களுக்காக, நீங்கள் தொங்குறதுக்கல்ல, உங்கள் நன்மைக்காக, உங்கள் பாவங்கள் போக்க, உங்கள் சாபங்கள் தீர்க்க, மரணத்தின் கூரை பிடுங்க, நித்திய ஜீவனை தர. அதே நேரத்தில் அவர் இரக்கத்தின் விஷயங்களை செய்தார். மனதுருக்கம் காண்பித்தார், இரக்கமுள்ளவராயிருந்தார், நேசித்தார், தாழ்ந்தவர்களை தூக்கி நிறுத்தினார். அதெல்லாம் அவர் செய்தார்னா அதெல்லாம் ஒரு முன்மாதிரி, அது ஒரு உதாரணம். அவர் தண்ணீரில் இறங்கி ஞானசானம் எடுத்தார். அதெல்லாம் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதெல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரி. ஸோ ஒன்று எக்ஸாம்பிளுக்காக செஞ்சார், இன்னொன்று நம்முடைய நன்மைக்காக செஞ்சார். இந்த கிறிஸ்மஸில் ஆழமாய் சிந்திக்க வேண்டியது
அவர் நமக்காக பல விஷயங்களை செய்தார், என் மீட்புக்காக செய்தார். இன்னைக்கு நான் மறிக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. இன்னும் இருப்பேன், ஒரு 60 வயசு இருப்பேன் அப்படின்னு வச்சுங்களேன். ஆனால் இன்னைக்கு நான் மறிச்சாலும் நான் தைரியமாக சொல்ல, நான் பரலோகம் போகிறேன். 7 கை தாங்க மேலே வந்துச்சு, இப்போ 17 கை, இப்போ 19. இன்னைக்கு நான் மறிச்சாலும் போயா அப்படின்னு போயிட்டே இருப்பேன். ஏன்னா அது எனக்கு தந்தது யாருங்க? கல்வரி தந்தது. கிரைஸ்ட் கேவ் இட் டு மீ த்ரூ ஹிஸ் ரிடெம்ஷன். ஆமென். ஸோ இன்னைக்கு பேசுகிற வசனத்தை நீங்கள் கேட்கணும். பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதுகிறார். எதை குறித்து எழுதுகிறார்? இந்த 8ஆம் அதிகாரத்தில் கொடுப்பதை குறித்து எழுதுகிறார், காணிக்கைகளை குறித்து எழுதுகிறார். எருசலேம் திருச்சபையில் பஞ்சம், ஜனங்கள் வாடுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். அந்த கஷ்டப்படும் போது எருசலேம் திருச்சபைக்கு புறஜாதி சபையாயிருந்த கொரிந்து சபை, எபேசியர் திருச்சபை, பிலிப்பியர் திருச்சபை காணிக்கைகளை சேகரித்து பஞ்சத்தில் வாடின விசுவாசிகளுக்கு அனுப்புகிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் கொடுப்பதை குறித்து, கொடுப்பதன் ஆழங்களை பேசின அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுப்பதனுடைய டீச்சிங்கை கொடுத்த போது இந்த விஷயத்தை நடுவில் அவர் சொல்லுகிறார். அதில் அந்த அதிகாரத்தில் சொல்ல, உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யாருமே கர்த்தருக்கு வருத்தத்தோடு கொடுக்கவே கூடாதுங்க. நீங்கள் 5 ரூபா கொடுக்குறீங்களா, 5 லட்சம் கொடுக்குறீங்களா, 5 கோடி அதை நீங்கள் மனதார தான் கொடுக்கணுமே தவிர எங்கள் ஆண்டவருக்கு உங்கள் காசு தேவையே இல்லை. அந்த ஆட்டிடியூடை தான் உங்களுக்கு நாங்கள் வளர்த்துட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் விஷயம். அதை சொல்லுகின்ற, கொடுப்பதை குறித்து சொல்லுகின்ற போது இந்த விஷயத்தை நடுவில் எழுதுகிறார். கிறிஸ்துவை செல்வத்தின் நடுவில் கொண்டு வந்து பவுல் நிறுத்துகிறார். கொடுப்பதை குறித்து, செல்வத்தை குறித்து பேசுகிறார். நடுவில் இந்த வசனத்தை கொண்டு வந்து 9ஆம் வசனத்தில் அவர் சொல்லார், யூ நோ த கிரேஸ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் ஐஸ்வர்யவானா இருந்தார். எத்தனை பேர் தெரியும் அவர் ஐஸ்வர்யவானா இருந்தார்? ஆனால் அவர் தரித்திரர் ஆனார். he became என்றார் இங்கிலீஷ்ல, he became poor so that through his poverty you might become rich அப்படின்றார். ஆமென். ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லுகிறார். 2 ப்ராமினன்ட் வேர்ட்ஸ் பவுல் யூஸ் பண்ணுகிறார். வேறையா, இது நான் கொடுக்கிற வார்த்தை அல்ல, வேதம் தருகிற வார்த்தை. ஒன்று ரிச். ரிச் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் டு பி வெல்தி, having abundance, having privilege. அந்த வார்த்தையினுடைய இங்கிலீஷ் மீனிங் ஐஸ்வர்யவானா இருக்கணும், தேவைக்கு மிஞ்சி, எப்படின்னா அளவில்லாமல் இருக்கணும், ப்ரிவிலேஜ்டாக இருக்கணும், பொசிஷனில் இருக்கணும். ஆமீன். சும்மா ஏதோ இருக்கிறோம் அல்ல, சஃபிஷியன்ட் அல்ல, அதை மிஞ்சின நிறைவில் இருக்கணும் என்று தான் ரிச் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அதை தான் கர்த்தருக்கு சொன்னார். அதுக்கு நேர் ஆப்போசிட் வேர்டை யூஸ் பண்ணுறார் பவுல், புவர் அப்படின்றார். புவர் என்ற வார்த்தைக்கு டெஸ்டிடியூட் அல்லது டு பி டிப்ரைவ்ட் ஆஃப் வெல்த், செல்வம் இல்லாமல் வாடுகின்றவர் என்ற அர்த்தம். பொசிஷன் இல்லாமல், டிப்ரைவ்ட் ஆஃப் வெல்த், டிப்ரைவ்ட் ஆஃப் பொசிஷன், அதுதான் புவர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஸோ ரிச்சுக்கு நேர ஆப்போசிட்னாங்க புவர். இந்த 2 வார்த்தை பயன்படுத்தி அப்போஸ்தலன் அங்கே பவுல் இப்படி சொல்றார், கிறிஸ்து he was rich, ஐஸ்வர்யவானா இருந்தார். he was in position, he was in abundance, he had everything beyond he needed. ஆனால் இத்தனை மகத்துவங்கள் இருந்த அவர் உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற அவர் ஏழையானார். ஸோ கொடுப்பதால் மட்டுமல்ல நீங்கள் கர்த்தருக்குள் உயர்ந்து நிற்பது. நீங்கள் உயர்ந்து நிற்பதற்கு முக்கியமான காரணம், கர்த்தர் தன்னை பெத்லஹேமில் தாழ்த்தினார். இன்னைக்கு அதை நம்புறவங்க இருந்தா கையை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ கிறிஸ்து எதில் ஐஸ்வர்யவானா இருந்தார்? வாட் வாஸ் கிரைஸ்ட் ரிச்? நான் இப்படி சொல்றேன், எல்லாத்திலுமே அவர் ஐஸ்வர்யவானா இருந்தார். இப்படி சொல்லுகிறேன் தியாலஜிக்கலா. he shared the glory of the godhead. பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற திரித்துவ தெய்வத்தில் ஒருவராயிருந்து அந்த மகிமையை பங்கிட்டவராய் வாழ்ந்தவர் என் இயேசு. ஆமென். அவர் சும்மா நேத்திக்கு தோன்றின ஒரு மனுஷன் அல்ல, எங்கேயோ பிறந்த ஒரு மனிதன் அல்ல, திடீரென்று ஒரு வயிற்றில் வந்து கற்பக்கனியாய் தோன்றியவர் அல்ல. அவர் தேவாதி தேவன், பிதாவுக்கு சமமாய் அமர்ந்திருந்தவர், ஒரு திரித்துவத்தில் ஒருவராயிருந்த சர்வ வல்லவர். இங்கிலீஷ்ல சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். he was rich in power, he was rich in dominion, he was rich in excellence, clothed in glory, arrayed in splendor, walked in the riches of God. மகத்துவத்தில் வாழ்ந்தவர். எப்படி விளக்கினாலும் எனக்கு விளக்குவதற்கு வார்த்தை இல்லை, அவ்வளவு உயரத்தில் நிறைவில் வாழ்ந்தவர் என் இயேசு. ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? he had glory with his father. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய மகிமைக்கு சமமாயிருந்தவர் என் தேவாதி தேவன் கிறிஸ்துவானவர். ஆமென். சொல்ல மாட்டீங்களா?
நம்முடைய இரட்சகர் ஐஸ்வர்யவானா இருந்தார். ஷார்ட்டா நட்ஷெல்லா சொல்லியிருக்கேன். நாமே ரெண்டாவது எதில் ஐஸ்வர்யவானா இருந்தால் எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். பைபிள் சொல்லுது எல்லாம் அவராலே உண்டாயிற்று, எல்லாம் அவருக்காகவே உண்டாயிற்று, எல்லாம் அவருடையது. நான் சமீபத்தில் இந்த 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 கோளங்களை குறித்தெல்லாம் படிக்கும்போது கேள்விப்படுகிறேன். சூப்பர் எர்த்துன்னு ஒரு பிளானட் இருக்கான் நமக்கு பக்கத்தில், கேலக்ஸி மில்கி வே பக்கத்தில் இருக்கான். அந்த 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 கோளத்தில் இப்போ இருக்க ப்ளூட்டோ நெப்டியூன் மாதிரி மில்கி வேல ஒரு பிளானட் இருக்கான். அந்த பிளானட்டில் இருக்கிற மொத்த கல்லுமே டைமண்டா. ஏன்னா ஒரு ட்ரிப் அமிச்சிங்கன்னா அப்படின்னு சொல்ல மாட்டீங்கன்னு நிஜமாக சொன்னேங்க. ஆராய்ச்சி கண்டுபிடிக்குது. அவங்க அதை ஆராய்ச்சி பண்ண அங்கே இருக்கிற எல்லா பாறைகள் கல்லுகள் எல்லாம் டைமண்டாக இருக்கும். இட்ஸ் ஃபுல் ஆஃப் டைமண்ட்ஸ். அப்போ நான் இந்த அண்ட சராச்சரங்களில் இருக்கக்கூடிய கோலங்களில் இருக்கக்கூடிய எல்லா மகத்துவங்களுக்கும் சொந்தக்காரர் யாருங்க? என் இயேசு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? He was rich in everything. ஆமென். ஐஸ்வர்யத்தில் நிறைந்தவர், அண்ட சராச்சரங்களை படைத்தவர், உயர்ந்து நின்றவர் என் இயேசு. ஆனால் பைபிளில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நமக்கு சரித்திரம் தெரியும், அவர் இங்கிலீஷ்ல சொல்ல he became poor. ஆமென். அவர் ஏழை ஆக தன்னை மாற்றிக்கொண்டார். அவர் ஏழை அல்ல, அவர் ஏழையாக தன்னையே என்ன செய்தாராம்? மாற்றிக்கொண்டார். கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலம் அதோ. அதிலேயே சொல்ல மாட்டீங்களாங்க எப்படி ஏழையானார்? ஆமென். ஐஸ்வர்யத்தை கொஞ்சம் சொல்லியிருக்கேன். வேதத்தின் பங்குகளை அளந்து பார்த்தால் அவர் எவ்வளோ உயர்ந்தவர் என்பதை என்னால் வர்ணிக்க இயலாது, நாவுகள் போதாது. ஹவு டிட் ஹி பிகம் புவர்? நம்பர் 1 இன்கார்னேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதுதான் அவர் தம்முடைய பரலோகத்தினுடைய நித்திய மகிமையை ஓரம் வச்சுட்டு சாதாரண மனிதனாக இந்த பூமியில் பிறந்து அவர் தன்னுடைய மகிமையை விட்டுட்டு நமக்காக இந்த பூமியில அவர் ஏழையானார். ஆமென். அவர் தேவனுக்கு சமமாயிருந்தும் அந்த சமத்துவமான உயரத்தை அவர் பெரிதென்று எண்ணாமல் தன்னைத்தானே அடிமையாக்கி கொண்டு மரணம் பரியந்தம் அவரை தாழ்த்தினபடியால் கர்த்தர் அவருக்கு ஒரு பெயரை கொடுத்தார், ஒரு நாமத்தை கொடுத்தார். அந்த நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம் என்று பிலிப்பியருக்கு பவுல் எழுதின உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். He put aside his glory. நம்ம கொஞ்சம் இருந்தால் என்ன பீத்திக்கிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? அவ்வளோ மகிமையும் ஓரம் வச்சுட்டு பக்கத்தில் ஒருத்தர் தட்டிச்சு, உனக்காக கந்தை துணியில் போர்த்தப்பட்டு முன்னணையில், நாளைக்கு அதை உங்களுக்கு விளக்கி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு உனக்காக பெத்லஹேம் எப்ராத்தாவில் வந்து பிறந்தார் இவர் அல்ல சொல்ல மாட்டீங்களா? யாருக்காக? ஒரே ஒரு அம்மா தான் சொல்லிச்சாமே. He became poor அப்படின்றார் பவுல். He became poorனா அவர் புவர் கிடையாது, அவர் தன்னை புவராய் மாற்றிக்கொண்டார். அவர் பூமிக்குரிய வாழ்க்கையில் அந்த 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் இஸ்ரவேலில். இருக்கீங்களா? அப்போ அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் எதில் வந்தாங்கன்னு நான் அரைச்சி பார்த்தேன். அவங்க மிகப்பெரிய ரதங்களில் வந்திருக்காங்க. மிகப்பெரிய அரேபியன் குதிரைகள் இழுத்து வருகிற ராஜரீக ரதத்தில் ராஜாக்கள் வந்தாரே தவிர அவர் கழுதை மேலே போகவே, குதிரை மேல அவர் போகவே இல்லை. அவர் எது மேல பவனி போனாருங்க? கழுத மேல போனார். கழுத ரிச் மேன் வெஹிக்கிள் கிடையாது, கழுத புவர் மேன் வெஹிக்கிள். நீங்க என்ன புரிஞ்சுக்க சொல்லுங்க? ஐஸ்வர்யவானா இருந்தவர் அவர் பூமியில வந்திருந்தா அவர் நினைச்சிருந்தா கோலமே இழுத்துட்டு போலாங்க. ஆனா அவர் அதெல்லாம் தள்ளிட்டு ஒரு கழுத மேல போறார்னா அவர் தன்னை தானே ஏழையாய் மாற்றிக்கொண்டார். ஒரு சொல்ல மாட்டேன் எதற்காக உங்களை. ஓகே, நான் இயேசு புவர்னு இப்போ சொல்ல போகிறேன். ஏன்னா பவுல் சொல்கிறாரு ஐஸ்வர்யவானா இருந்த அவர் யாரானாராம்? ஏழையானார். அப்போ நான் அந்த பூமியில் அவர் ஏழையாக வாழ்ந்தார் என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டும். இயேசுவை பிரதிஷ்டை செய்வதற்கு மரியாளும் யோசேப்பும் ஒரு ஆலயத்திற்கு கொண்டு போகும்போது பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி செல்வம் உள்ளவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆட்டையோ, ஆமென் சொல்ல மாட்டியா, காளையையோ ஆடுகளை கொண்டு வருவார்கள். இயேசுவின் பெற்றோர் ஏழையாக இருந்ததனால் அவர் காளை மாடையும் ஆடையும் கொண்டு போகவில்லை, 2 டர்ட்டில் டவுஸை தான் கொண்டு போனார்கள். ஏழ்மை கோலத்தை கர்த்தர் காண்பித்தார். ஒரு பக்கம் சொல்ல, எனக்காக தாங்க ஏழை ஆனாரு, அதனால நான் ஏழையா இருக்குன்ற அவசியம் இல்லை. ஏழை பற்றி நான் சொல்கிறேன். ஆமென். தலை சாய்க்க குமாரனுக்கு இடமில்லை என்ற அளவிற்கு தன்னை தாழ்த்தினார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஞானிகள் இயேசுவை தேடி வந்தபோது நேராக முன்னணைக்கு பெத்லஹேமில் தேடி வரவில்லை, ஏரோது ராஜாவின் அரமனை தேடி போனார்கள். என்றால் ராஜாக்கள் முன்னணையிலும் கந்தை கோலத்திலும் பிறப்பதில்லை, ராஜாக்கள் அரமனையில் பிறப்பார்கள் என்று அரமனையை தேடி போனார்கள். அரமனையில் அந்த ராஜா இல்லை என்று தெரிந்ததனால தானே அவர்கள் வயல்வெளிக்கு போனார்கள். இயேசு ஏழை கோலம் தரித்து கொண்டார். He was rich but he became poor. ஒரு அலையிலே சொல்வீங்க,
நீங்க யாராவது முன்னணியில பிறந்தவங்க இங்க இருக்கீங்க? முன்னணி என்ன தெரியுமாங்க? ஆடுகளுக்கு சாப்பாடு கொடுக்கிற பாத்திரம், கல்லினால் வெட்டப்பட்டு தவிடு போடுற பாத்திரம். நீங்களாம் நல்ல ஆஸ்பத்திரியில் பிறந்து கிரிப்பில் வச்சு ஆட்டுறாங்கோ, நம்மளும் கிரிப்பில் வச்சு ஆட்டுறோம். அவர் கிரிப்பில் பிறக்கலைங்க, முன்னணையில தான் படுக்க வைக்கப்பட்டார், கந்தை துணியில் போர்த்தப்பட்டார். இதெல்லாம் அவர் ஏன் தெரிந்து கொண்டார்? பவுல் அதான் சொல்றார், அவர் ஐஸ்வர்யவானா இருந்தார், அவர் தன்னைத்தானே ஏழையாய் மாற்றினார். எதற்காக? உன்னையும் என்னையும் வாழ வைத்து நித்திய ஜீவனை தந்து. கமான், கிறிஸ்துவனை நம்புறேன். கிறிஸ்துமஸ் இந்த நாட்களில் விசேஷமா இருக்கட்டும். He became poor so you can become rich. அந்த ரிச்சை நான் உங்களுக்கு சீக்கிரம் சொல்றேன். டாக்ஸ் கட்ட வேண்டி இருந்துச்சு இயேசுக்கு, ஆமென் சொல்ல மாட்டீங்களாங்க? கட்ட வேண்டிய நேரம் வந்தபோது அவர் என்கிட்ட இருக்கு நான் சொன்னாரு இல்ல, பேதுருக்கிட்ட சொல்றதே என்கிட்ட காசு, நீ என்ன போய் முதல்ல போய் தூண்டில போடு, ஒரு மீன் ஒன்று மாட்டோம். அவர் சூப்பர் நேச்சுரலா பண்றாரு. அந்த மீன் வாயில் என்ன இருக்கும்? வரிப்பணம் இருக்கும். எனக்கு உனக்கு சேர்த்து கட்டிட்டு போயிரு, என்கிட்ட பணம் இல்லைன்ட்டாரு. நம்ம செல்வந்தர்கிட்ட பணம் இல்லையா? இயேசு கிட்ட பணம். நான் சொல்றேங்க, பவுலுடைய அஸ்திபாரத்தை நான் எடுத்து சொல்றேங்க. அவர் ஐஸ்வர்யவான், அனைத்தையும் படைத்த சர்வ வல்லவர். ஆனால் அவர் உங்களுக்காக, எனக்காக, உங்களையும் என்னையும் வாழ வைக்க அவர் ஏழையானார். அந்த பாட்டை நல்லாவே பாடும். கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலத்தை அவர் தரித்து கொண்டது அவருக்காக அல்ல, உன்னையும் என்னையும் வாழ வச்சு அழகு பார்க்க, ஒரு நாள் நித்திய வீட்டின் மகத்துவத்திற்கு கொண்டு போக, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நீங்க வெற்றி பூத்தவர்களாய் வாழ்ந்திட. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களாங்க? ஹல்லேலூயா, ஆமென். Intentionally he became poor. The poverty was deliberate. He did it for a purpose. எந்த லக்ஸுரியும் இந்த பூமியில் இருந்தபோது இயேசு வைத்துக் கொள்ளவில்லை என்று நான் நம்புகிறேன். There was no overflow of money, no abundance, but he was serving the purpose of God. அவர் அடிக்கப்பட்டார். யாருக்காக? உங்களுக்காக. உங்க தண்டனை அவர் மேல சுமந்து கொண்டு உங்களுக்கு சமாதானத்தை தந்தார். அவர் சரீரம் உடைக்கப்பட்டது யாருக்காக? உங்களுக்காக, எல்லாம் உங்களுக்காக. அவர் குத்தப்பட்டார் எதுக்காக? உங்களை மன்னிப்பதற்காக. He suffered everything intentionally just to benefit you. நான் எப்படி சொல்ல போறேங்க? அவர் அடிப்பட்டது உனக்காக, அவர் முதுகு கிழிக்கப்பட்டது உனக்காக, அவர் ரத்தம் சிந்தினது. சொல்ல மாட்டீங்க, பக்கத்து வீட்டுக்கு மாதிரி சொல்றீங்க. அவர் காயப்பட்டது, அவர் மரிச்சது, இதெல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றீங்களா? உங்களை மன்னிக்க தானே செஞ்சார், உங்க நித்திய ஜீவன் தரதானே செஞ்சார். இதெல்லாம் ஏத்துக்கிற நீங்க இன்னைக்கு பவுல் சொன்னதை ஏத்துக்கணும். அவர் ஏழையானார். எதற்காக? அவர் அடிப்பட்டதனால் என் பாவம் மன்னிக்கப்பட்டது, அவர் முதுகு கிழிக்கப்பட்டதனால் நான் சுகமானேன், அவர் காயங்களால் நான் சுகமானேன், அவர் இறங்கினதுனால நான் உயருகிறேன், அவர் தாழ்த்தினதுனால கர்த்தர் என்னை காத்து கொண்டாரு, அவர் ஏழையானதுனால பவுல் சொல்றார் நீங்கள் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீர்கள். இன்னைக்கு அவருடைய ஏழ்மையை நம்ம கொண்டாடணும். அவர் ஒன்றும் ஏழை கிடையாது. அவர் யாரா இருந்தாரு? ஐஸ்வர்யன். ஆனால் அவர் தன்னைத்தானே ஏழையாய் மாற்றிக்கொண்டார். He became poor by laying aside his glory. தன் மகிமையை ஓரம் வச்சுட்டு ஏழ்மையாய் இந்த பூமியில் வந்து நம்மோடு வாழ்ந்தார். விசுவாசியா நீங்கள்லாம்? அவரை விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை ஒரு நாளும் வெட்கத்தை காணாது. எங்கே வெட்கப்பட்டியோ, எங்கே நாணம் அடைஞ்சோ, எங்களை கேவலப்படுத்தினாங்களோ, என்ன வெட்கத்தை, எந்த நாணத்தை, எந்த பாவத்தை சந்திச்சு எனக்கு தெரியாதுங்க. கர்த்தர் மகிமை உனக்காக இழந்தார்னா அவர் மகிமையை திரும்ப உனக்காய் தருவார். பைபிள் எப்படி தெரியுமா சொல்லிச்சு? ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தார்கள். ஏதேன் தோட்டத்தில் மகிமை இழந்தீங்க. கிறிஸ்து ஏழ்மை கோலம் தரித்ததுனால நீ இழந்த மகிமையை கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார். இன்னொரு முறை, எங்க வெட்கப்பட்டால், என்ன நாணமா இருந்தாலும், என்ன கேவலமா இருந்தாலும், மீண்டும் உனக்கு மகிமையை தரதான் அவர் தன்னை தாழ்த்தினார். இருக்கீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க. பக்க சொல்லுங்க, மேரி கிறிஸ்மஸ். என்னை ஜீரோலிருந்து மகிமைக்கு கொண்டு சேர்க்க பிரிட்ஜாக விளங்கினவர் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ மீண்டும் பிறந்திருக்கீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்கள் என்னைக்கு மீண்டும் பிறந்தீங்களோ நீங்கள் ஸ்பிரிச்சுவலி ரிச் ஆயிட்டீங்க. உங்கள் ஆவியில் உங்களை யாராக்கிட்டாரு? ஐஸ்வர்யவான்களாக மாற்றிட்டார். நான் ஸ்பிரிச்சுவலின்னு சொன்னேன் முதல்ல, ஃபிசிக்கலி சொல்லலை.
ரட்சிக்கப்படுற அன்னைக்கே அவர் ஏழையானதுனால் நீங்கள் யாரா மாறிட்டீங்க? ஆவியில ஐஸ்வர்யம் ஆயிட்டீங்க. ஆனா பாஸ்டர் ஒன்றும் வரமாட்டீங்க. அவருடைய பூமிக்குரிய ஏழ்மை கோலத்து நிமித்தம் நம்மை அவர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று ஒன்று மட்டும் சொல்லி என் செய்தி முடிக்கிறேன். நம்முடைய எர்த்லி லைஃப், பூமிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் தம்முடைய நிறைவான அனுகிரகங்களை தந்து, அதான் சொன்னார் யோவான் 10:10, இயேசு கிறிஸ்து வந்தது ஜீவன் தர, அதை பறிப்போம், அபண்டன்ஸ் தர வந்தார். ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய தரித்திரம் பரலோகத்துக்குரியதல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய தரித்திரம் பூமிக்குரியது. அது பூமிக்குரிய தரித்திரமாக இருந்ததுனால எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்டு, என்னை கர்த்தர் ஆவியில் ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறார். அப்போ அது மாமிசத்திலும் தோன்ற வேண்டும். எப்படி தோன்றும்? இப்படி சொல்கிறேங்க, என்னைக்கு நீங்கள் கர்த்தராகி இயேசுவை உங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ, அந்த ஆதாமை பார்த்து பாவம் செய்து மகிமை இழந்த போது ஏவாள் ஆதாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் நெற்றி வேர்வையில் தான் நீ எல்லாத்தையும் செய்வ. நீ எதை சம்பாதிச்சாலும் அதில் என்ன இருக்கும்? நெற்றியின் உன் உழைப்பில் கடினம் இருக்கும், உன்னுடைய உழைப்பில் டாயில் இருக்கும், உன் உழைப்பில் வேதனை இருக்கும்னாரு. நான் நம்புகிறேன், கால்வரியில் இயேசு ஏழையாய் வந்து இந்த பூமியில் அவர் நமக்காக ஏழையாய் மாறி அவர் கால்வரியில் முடிக்க வேண்டிய முடிச்ச போது உன் தரித்திரத்தினுடைய சாபத்தை கர்த்தர் அன்னைக்கு உடைச்சிட்டாருங்க. இன்னொரு முறை சொல்லும் போது அது ஆமேனோடு ஏற்றுக்கொள்ளுங்க. இது ஏற்றுக்கொள்ளாதனால தான் நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு மட்டும் சொல்ல போகிறேன். என்னைக்கு நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு உங்களுடைய உழைப்பின் மேல் இருந்த நெற்றி வேர்வை என்ற சாபத்தை, மகிமை இழந்த ஏதேன் தோட்டத்தினுடைய மகத்துவங்களை கர்த்தர் மீண்டும் தருவதற்காக அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்தவர் ஏழையான போது நீ ஐஸ்வர்யவானாய் மாற உன் கையின் பிரயாசங்கள் மேல் இருக்கிற சாபத்தை கர்த்தர் உடைத்தார். 2024 இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நீ செய்வதெல்லாம் சொல்ல மாட்டீங்கன்னு. ஹல்லேலூயா. உங்கள் உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கிற உங்கள் தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் கெரியரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நெற்றி வேர்வையில் உழைத்தும் நிறைவுகளை காணாத உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். கர்த்தரின் ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யம் உங்கள் மேலே வரும். பக்க சொல்ல, என் உழைப்பின் மேலே நீ சாபமே இல்லைங்க. பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் மாஸ்டர், ஆனால் நான் இன்னும் ஏழையாக தான். நான் உங்களை கேட்குறேன், கிறிஸ்து மரிச்சாரா? உங்கள் பாவங்களை மன்னிச்சிட்டாரா? ஆவடியில் எல்லாரும் பரலோகம் போகிறாங்களா? இல்லைங்க. நீங்கள் இவ்வளோ பேர் தானே வந்திருக்கீங்க. மீதி ஆவடியில் யாரும் எழும்பவே இல்லைன்னு தூங்கிட்டு இருக்கீங்க. 10 மணி வரையும் தூங்க இருக்கீங்களா? அவங்க கூட நல்லா கேட்டுக்கோங்க. அவர் மரித்தது உண்மைதானா? அதனால் எல்லாரும் மன்னிக்கப்பட்டாங்களா? இல்லை. ஏன்னா அவங்க என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளலை. நீங்கள் மன்னிக்கப்பட்டீங்களா? ஏன் மன்னிக்கப்பட்டீங்க? ஏற்றுக்கொண்டீங்க. ஸோ உங்கள் பாவத்துக்காய் மறிச்ச அதே பங்கில் உங்களுக்காக ஒரு ஏழை ஆனார். யாரெல்லாம் இன்னைக்கு அதை ஏற்றுக்கொள்றீங்களோ நான் ஜெபிக்கிறேங்க, கர்த்தரின் ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யத்தால் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் உழைப்பின் மேலே சத்ரு வச்ச சிலந்தி வலைகளையும் கர்த்தர் பிடுங்கி உங்களுடைய உழைப்பின் மேல் இருக்கிற சாபங்களை, நெற்றி வேர்வையின் சாபங்கள், நீங்க உழைப்பீங்க, ஆனா நீங்க நல்லா இருப்பீங்க. ஏன்னா கர்த்தர் உங்கள் உழைப்பில் இருக்கிற சாபத்தை கர்த்தர் உடைத்தார். அவர் ஏழ்மை கோலம் தரித்ததனால் பவுல் சொல்றார், he was rich, he became poor so that you might become rich. பக்க சொல்ல, நான் ஸ்பிரிச்சுவலி ரிச்சுங்க. வர வர இந்த பூமியிலும் நான் எல்லா நிலையிலும், எல்லா கம்பார்ட்மெண்ட் ஆஃப் லைஃப் சொல்றதுக்கெல்லாமே குடும்பம், மங்களம், சந்ததி, தொழில், ஊழியம், வியாபாரம், எல்லா பங்கிலும் கர்த்தருக்குள் நான் நலமாயிருப்பேன். சொல்றி விசுவாசிக்கிறவங்க வருஷ கடைசியில் கையை தட்டி ஆமேன்னு சொல்ல பார்க்கலாம். நீங்க நல்லா இருப்பீங்க, புத்து குலுங்குவீங்க, பிரகாசிப்பீங்க. ஏன்னா கர்த்தர் நமக்காக ஒரு செயலை செய்தார், அதை நான் நம்புகிறேன். வர வர ஈசாக்கை போல நீங்கள் விருத்தி அடைந்து பெரியவர்களாய் மாறுவீர்களாக. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் ஒன்று செய்யணும். இன்னைக்கு உங்கள் சிந்தனையில் இருக்கிற தரித்திரத்தை இன்னைக்கு எடுத்துருங்க. நீங்கள் எவ்வளோ ஏழையாக இருக்கீங்களோ செல்வந்தராக இருக்கீங்க எனக்கு தெரியாது. பக்கத்து சொல்லுங்கள், நான் ஐஸ்வர்யவானாக இருக்கேன்.
இப்படி சொல்லட்டுமாங்க, $1 பில்லியன் வச்சிருக்கலாம் அவன் அக்கௌண்ட்டில். ஆனால் அவன் சிந்தனை தரித்திர பண்டாரம். இருக்கீங்களா? அவ்வளோ கோடி செல்வம் வச்சுருப்பான், ஆனால் 5 ரூபா கொடுக்க மாட்டான். அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? அந்த மாதிரி இருப்பாங்க. வாரி இறைத்தும் விருத்தி அடைந்தான், அதிக பிசிங்கந்தனம் பண்ணியும் உருப்படாமல் போனான் என்று பைபிளே சொல்லியிருக்கு. ஸோ நம்ம மென்டாலிட்டி, கிறிஸ்தவங்களாக நம்ம இருக்கிறோன்னா, அவர் ஐஸ்வர்யவானாக இருந்து தன்னை அவ்வளோ தூரம் ஏழ்மை கோலமாய் மாற்றியதுனால என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றினார். இன்னிலேருந்து என் மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, ஐ எம் ரிச். இப்போ நான் உங்களை பார்த்து நான் ரிச்சுன்னா, நான் என்னங்க ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்கேன்னா, இல்லை எனக்கு 7 மாடி இருக்கா, எனக்கு எதுவும் இல்லை. ஆனால் நான் யாருங்க? ரிச்சுங்க. உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் இருக்கிற எதுவுமே எனக்கு இல்லை. ஒரு அம்மா பரிதாபம், அப்படியே பாஸ்டர் இல்லைங்க. ஆனால் என் மைண்டில் நான் யாராக இருக்கேன்? நான் சொல்லட்டுமாங்க, அவங்கள விட என்னுடைய மைண்டு ரிச்சாக இருக்குங்க. ஏன் சொல்லட்டுமா? என்னோடு இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர். நான் சொல்றதுக்கெல்லாமே, நான் நலமாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், தேவைக்கு நல்லா சாப்பிடுகிறேன், திருப்தியாக இருக்கிறேன், நல்ல ஆரோக்கியத்தை தருகிறார், என்னை கர்த்தர் நடத்துகிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு தருகிறார், நான் அவரிடத்தில் எதை கேட்கிறேனோ அதை எனக்கு தருகிறார், சந்தோஷத்தில் வாழுகிறேன், அவருக்காய் வாழ்வது எனக்கு சந்தோஷம். நான் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் அடுத்த வருஷம் பல மடங்கு கர்த்தர் உயர்த்துவார். உயர்த்தினாலும் உயர்த்தாவிட்டாலும் ஏங்க, உங்க பேங்க்ல இருக்கிற பணமோ உங்க கழுத்துல தொங்குற நெக்லஸ் மட்டுமல்லங்க ஐஸ்வர்யம். கர்த்தருக்குள் நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன். 3 பேரை தட்டி சொல்லுங்க, ஐ எம் ரிச். இன்னிலிருந்து உங்க மைண்டை மாத்துங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சின்ன வயசுல ஏழ்மை, எங்க வீட்டில் ஏழ்மை இருந்துச்சு. என்ன இருந்துச்சுங்க? அப்போ மீன் வாங்கி வறுப்பான் எங்கள் அம்மா. அது ஒரு நாங்கள் 3, 2, 5 பேர். எங்கள் அப்பா அம்மா, நாங்கள் 3 அண்ணன் தம்பிங்க, 5 பேர். 5 பேருக்கு 10 மீன், மத்தி மீன் எவ்வளோ பார்த்தோம்? ஸோ எல்லாம் எடுத்து வைப்பாங்க. 10 மீனும் வறுத்து கரெக்டாக வைப்பாங்க லைனாக. சாப்பிட உட்காந்துரும் சுற்றி. எங்கள் பெரிய அண்ணா சொல்லலாம், ஃபேனில் எலி ஓடுதுனோம். இப்படி திரும்ப பாருங்க, ஒரு மீன் காணாம போய். ஏழ்மை கோலம். அப்படிப்பட்ட காலத்தில் கூட முகம் கோணி வாழலை, சிரிச்சுதான் வாழ்ந்திருக்கும். ஏன்னா என் மேஜையின் நிறைவும் என் செல்வத்தின் கணக்கல்ல என்னை திருப்தியாக்குவது. கர்த்தருக்குள் கொஞ்சத்திலும் திருப்தியா இருக்கிறேன், அதிகத்திலும் திருப்தியா இருக்கிறேன். ஆனா என் பைபிள் சொன்ன வார்த்தை மீண்டும் அறிக்கை செய்ய போகிறேன். கர்த்தர் உங்க கூட இருப்பதனால, ஐஸ்வர்யவானாயிருந்த இயேசு ஏழையாய் தன்னை மாற்றினால நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் இருப்பீர்கள். இப்படி சொல்ல போறேன். அவர் அடிக்கப்பட்டதனால நீங்கள் மன்னிக்கப்பட்டீர்கள், அவர் காயப்பட்டதனால நீங்கள் சுகம் பெறுவீர்கள், அவர் ஏழையானதனால நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் இரு. இன்னும் கொஞ்சம் சொல்லலாமா? அவருக்கு தலை சாய்க்க இடம் இல்லை, உங்களுக்கு நல்ல 3 மாடி வீடு கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்ல மாட்டீங்களே? அவருக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை. நடிகருக்கும் குறிகளுக்கும் தலை சாய்க்க இடம் உண்டு, தேவகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. நீங்க ரோட்ல தலை சாய்க்கிறீங்க, நல்ல வீட்டில் தலை சாய்க்கிறீங்க, உங்களுக்காக அவர் ஏழையானார். இந்த மாதிரி இன்னைக்கு இப்படி சொல்ல விரும்புறேன். அவர் ஏழையானதுனால, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அவருக்கு ஒருவேளை தங்க இங்க இடம் இல்லாமல் போயிருக்கலாம், அதனால நீங்க அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல வீடை தருவார். பிரதிஷ்டை செய்ய நான் வருகிறேன், வெற்றியாய் நீங்கள் இருப்பீர்கள். அழைத்தவர் கைவிட மாட்டார். இருக்கோ இல்லையோ, I am spiritually rich, my mind is rich. Hallelujah. கிறிஸ்து என் பக்க சொன்ன தரித்திரத்திலிருந்தும் கர்த்தரனை மீட்டு கொண்டார். $1 பாக்கெட்ல இருக்கும், பில்லியனர் மென்டாலிட்டி இருக்கும். புரியல? ஒண்ணுமே இல்லை வாசி. விசுவாசி அப்படி பேச $1 தான் இருக்கு. நீங்க சர்ச்சுக்கு வர தோரணையே டிஃப்ரெண்டா இருக்கணும். நடக்கிற அந்த நடையில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கணும். பக்கத்து அம்மா, என்ன $1 இந்த அல்டல்? ஏன்னா என் நம்பிக்கை இந்த $1 மேல அல்ல, என் நம்பிக்கை கர்த்தர் மேல. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு நன்மையும் கிருபையும் என்னை ஆயுசினால் தொடரும். அவர் தலையின் மேல் எண்ணெய் அபிஷேகம் இருப்பதனால் என் பாத்திரம் அழிந்தோடும்.
அவர் கோலும் தடியும் என்னை தேற்றும். 3 பேரை தட்டி சொல்லுங்க, எவ்வளோ இருக்கோ இல்லையோங்க, நான் நல்லா இருக்கிறேங்க. ஏன்னா என் உழைப்பின் மேல் இருக்கிற சாபங்களை கர்த்தர் மாற்றி அவர் ஏழையானதனால் என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றினார். கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நம்ம நாடுகள், உலக நாடுகள் பொருளாதாரம்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் தெரியும், எனக்கு நிறைய தெரியாது. அப்புறம் போகும்போது எனக்கு கேள்வி கேட்க போகிறீங்க. எவ்வளோ இருக்குதோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் எக்கானமியே. எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இருப்பு இருக்குது, இவ்வளோ கோடி ரூபா இருக்குது, அதனால் இவ்வளோ கோடி இப்படி இப்படி தான் இப்படி பண்ணிக்கிட்டு என்னென்ன பண்ணுறாங்களோ நமக்கு தெரியாது. எனக்கே புரியல, திரும்ப போய் படிக்கணும் போல் இருக்குது. ஸோ பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ் ஆர் பேஸ்ட் ஆன் தி எக்கானமி ஆஃப் த கண்ட்ரி. எவ்வளோ இருப்பு இருக்கோ அதில் தான் இருக்குங்க. நம்ம இருப்பு இல்லாமலே ஆசீர்வதிக்கப்பட்டோம். காலையில் பாருங்களேன், என்ன ஒரு சந்தோஷம். இந்த செய்தியை பேசும்போது எல்லார் முகத்துலையும் ஒரு புன்னகை. சிலர் நல்லா இருக்கீங்கன்னு சொல்ல, சிலர் நல்லா இல்லைன்றதும் எனக்கு தெரியும். ஆனால் அந்த நல்லா இல்லைன்றதெல்லாம் ஒன்றும் காட்டலைங்க. அவங்க கை தட்டுறதும் பாடுறதும் பார்த்தா சிலருக்கு உங்களை பார்த்தா எப்படி தரும், பயங்கரமாக வச்சுருப்பாங்களோ. நாங்கள் போல் ஆக்குறது எங்களுக்கு தான், ஆனால் எங்கள் மூஞ்சியில் அது தெரியல. ஏன்னா இந்த செல்வத்தை நம்பி நாங்கள் இல்லைங்க, நாங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறோங்க. அதனால எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் இப்ப சொல்றதுக்கு ஆமேன். உனக்கு எந்த குறையுமே இருக்காதுங்க. சீஷர்களை அனுப்பிவிட்டு இயேசு கேட்டார், உங்களுக்கு போகும்போது நீ பாதரட்சை கொண்டு போகாத, பர்ஸை கொண்டு போகாத, செல்வத்தை கொண்டு போகாத, உங்களுக்கு ஏதேனும் குறை இருந்துச்சான்னு கேட்டார். அவர்கள் சொன்னார், எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்பதனால் சங்கீத வசனத்தை சொல்கிறேன், சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கடந்தாலும் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படுவது. He was rich, he became poor so that you and I will live a rich life. Hallelujah. சைக்கிளில் நான் சந்தோஷமா இருந்தேங்க, ஸ்கூட்டர்லையும் சந்தோஷமா தான் இருந்தேன், கார்லையும். இதுக்கு மேலே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். சிலருக்கு பிளெயின், ஹெலிகாப்டர்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு, கிடைச்சா என்னையும் கூட்டின்னு போங்க. பட் ஐ எம் ஹாப்பி ஆல்வேஸ். அதே அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டுன்னு சொல்லிட்டார். காலையில் இவ்வளோ சிரிப்பா புன்னகையா பொதுவாக தூங்குவீங்க, ஆனால் கிறிஸ்மஸ் நெருக்கமோ தெரில, சந்தோஷமாக இருக்கிறீங்க. That is my riches. He was a rich God. He became poor so that I might become even, listen to this, even financially I will be rich because he has taken the curse of my hard work. என் உழைப்பின் மேல் இருக்கிற சாபத்தை கர்த்தர் எடுத்துட்டார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த 2024 எல்லா மாதங்களும் உங்கள் எல்லா நாளும் செழுமையாய் இருப்பீர்களாக. பொதுவாக உலகத்தில் சொல்வார்கள், சம்பளம் வாங்குற அந்த முதல் வாரம் வைர வாரம், அன்னைக்கு ஒரே வீட்டில் பிரியாணியாக இருக்கும். 2வது வாரம் தங்க வாரம், கொஞ்சம் குறையும். 3வது வாரம் வெங்கல வாரம், 4வது வாரம் இரும்பு வாரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற 4 வாரமும் வைர வாரமாக இருப்பதாக. பிரியாணியை லெமன் ரைஸாக தின்றவனையும் பார்த்துருக்கேன். வெறும் லெமன் ரைஸை பிரியாணி தின்றவனையும் பார்த்துருக்கேன். இட் இஸ் த மைண்ட் செட் தட் மேட்டர்ஸ். அவ்வளோ பிரியாணி, அவ்வளோ கறி, என்ன இது அப்படின்னு தள்ளுறவனையும் பார்த்துருக்கேன். சாதாரண லெமன் ரைஸும் முழு முட்டை இல்லை, அரை முட்டை, ஒரு சின்ன ஊறுகாய் ஓரத்தில் வச்சு அதை தின்றவனையும் பார்த்துருக்கேன். மைண்டு தாங்க ரிச் ஆகணும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. அடுத்த வருஷம்லாம் நீங்கள் இன்னும் செழுமையாக இருப்பீங்க. பட் ஐ ப்ரே டுடே யுவர் மைண்ட் பிகம்ஸ் ரிச். கரங்களை உயர்த்த முடிப்போமா? ஜீசஸ் வாஸ் ரிச், ஹி பிகேம் புவர் ஸோ தட் யூ மைட் பிகம் ரிச். சொல்லும் வார்த்தைகளுக்கு ஆமேன் சொல்லுங்க. உங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் சிந்தனை ஐஸ்வர்ய சிந்தையாய் மாறட்டும். உங்கள் ஸ்பிரிட்டை கர்த்தர் ரிச்சாக மாற்றட்டும். உங்கள் கரங்களின் செல்வத்தை ரிச்சாக மாற்றட்டும்.
நீ செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்யட்டும். தரித்திர சிந்தனைய கர்த்தர் உன்னை விட்டு எடுப்பாராக. உன் குடும்பத்தின் சோகங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் தீரட்டும். தலைமுறையாய் வருகிற தரித்திர சாபங்கள் உன் குடும்பத்தில் இயேசுவின் பிறப்பின் நாள் அறிக்கை செய்கிறேன், அது உன்னை விட்டு நீங்கி போவதாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை பெருக செய்வாராக. இந்த வார்த்தையை கேட்டு எல்லாரும் ஆமேன்னு சொன்ன, கேட்டு ஆமேன்னு சொல்லணும். நல்லா கேட்குறீங்களா? நான் சேர்த்த எதுவுமே என்னை விட்டு செதறாது. என்னை விட்டு செதறின எல்லாவற்றையும் மீண்டும் நான் கர்த்தரை கொண்டு சேர்ப்பேன். கேட்டீங்கன்னா இன்னொரு வாட்டி சொல்ல போறேன். எனக்கு கர்த்தர் தந்த எதுவுமே என்னை விட்டு செதறாது. என்னை விட்டு செதறின எல்லாவற்றையும் நான் மீண்டும் கர்த்தரை கொண்டு ரெக்கவர் பண்ணுவேன். கர்த்தர் உங்களை ஆதி நிலைக்கு திரும்புவார். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறேன், உங்கள் தரித்திரங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றினார். நீங்கள் நலமாயிருப்பீர்கள். He was a rich God. He became poor so that I, through his poverty, might become rich. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவை உங்கள் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை உங்கள் பரிகாரியாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை செழிக்க செய்கிறவராகவும் அவர் என்ன செய்யுங்கள். இன்னொரு முறை அவரை இரட்சகராய் ஏற்றுக்கோங்க, உங்கள் பரிகாரியை ஏற்றுக்கோங்க. பக்கத்தில் அவருடைய உங்களுடைய செழுமையின் தெய்வமாகவும் அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து கிறிஸ்து இயேசு மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார். Learn to receive the blessings of God. ஒவ்வொரு வாரமும் ஆழமான வார்த்தைகளை 7 ஆராதனைகள் உங்கள் கூட பேசுகிறோம். அந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டு கர்த்தர் சமூகத்தில் சிந்தனையின் பரிமாற்றங்களோடு கர்த்தரை நம்பி வாழத் தொடங்குங்க. வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். மேரி கிறிஸ்மஸ். Shall we stand? Thank you so much. ராஜிராஜனேசு இயேசு மகாராஜன் அவர் என்றும் மகா, அவர் திருநாமமே விளங்க, நாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கு அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கு அல்லேலூயாவே. ராஜாதி ராஜனேசு இயேசு மகாராஜன், அவர் ராஜ்யம் புவியெங்கும் மகா மாட்சிமை விளங்க. அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா, அல்பா ஓமேகாவுக்கு. உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாய் கூடுங்கள், மன்னனே சுநாதருக்கு வான்முடி சூட்டுங்கள். உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னனே சுநாதருக்கு வான்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜனேசு இயேசு மகாராஜன், அவர் ராஜ்யம் புவியெங்கும் மகா மாட்சியாய் விளங்க. அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கு அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா, அல்பா ஓமேகாவுக்கு அல்லேலூயாவே. சந்தோஷமாக உங்கள் வீடுகளுக்கு போங்க. நாளைக்கு காலையில் மீண்டும் உங்களை இதே நேரத்தில் சந்திப்பேன். Let us go back and see what Jesus did for us at Christmas. நன்றி சொல்கிறோம்ப்பா. It's a beautiful word by Paul. Jesus, who was rich, became poor, that through his poverty that we might become rich. Daddy, உம்மையே நாங்கள் நம்பியுள்ளோம். ஐஸ்வர்யமும் கனமும் மாலை தான் வருகிறது. உம்மை நம்பி இருக்கிறோம். பாத்திரம் வழிந்தோடட்டும். எவ்வளோ இடர்கள், எவ்வளோ தொல்லைகள், எங்கள் பிள்ளைகள் அது நடுவில் கூட பாத்திரத்தில் மாவும் எண்ணெயும் குறையாமல் நிறுத்தி அழகு பார்த்து நன்றியோடு புன்னகையோடு வருஷ கடைசியில் காத்த உங்கள் காருண்யத்திற்கு நன்றி சொல்லுகிறோம். கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம்.
பிள்ளைகளெல்லாம் இந்த நாட்களில் காத்துக்கொள்ளுங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறோம். வெற்றியோடு எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் திருச்சபையோடும் கூடி வந்த உங்கள் பிள்ளைகள் யாவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. See you tomorrow.